ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க பேசிகிட்டு இருக்க ஒரு டாபிக், ஹாட் டாபிக். அது என்னன்னு பார்த்தோன்னா, என்னது உசேன் போல்ட் தோத்துட்டாரா, ஏன் தோத்தாரு, எது தோத்தாரு அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி யார் இந்த உசேன் போல்ட் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்னதாக பார்த்துருவாங்க. இவரோட உண்மையான பேர் உசேன் செயின்ட் லீ போல்ட். இவரோட வேகம் காரணமாக மக்கள் இவரை ஒரு செல்லமாக அழைப்பாங்க. அவரை எப்படி அழைப்பாங்கன்னா லைட்னிங் போல்ட்னு அழைப்பாங்க. இதோட சொந்த நாடு எதுன்னு பார்த்தா ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஒரு சின்ன கண்ட்ரிங்க. அதுக்கு பேர் ஜமைக்கா அப்படிங்கிற ஒரு நாடு. ஒரு சின்ன நாடு தான் இது, ரொம்ப பெரிய டெவலப்பான கண்ட்ரி தான் கிடையாது. 30 வயதான இவர் உலக ரசிகர்கள் மத்தியில், அதாவது விளையாட்டு ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக இருக்காருங்க. இவர் ஓட்டத்தை விட இவர் வெற்றி பெற்றுட்டு பண்ணுற போஸை பார்க்கறதுக்காகவே, ஐயோ அவர் பண்ணுற போஸ் இருக்கே, போஸ் பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. அந்த போஸை பார்க்கறதுக்காகவே 3/4, அதாவது முக்கால்வாசி ஜனங்கள் அங்கே கூடுறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இதுக்கப்புறம் என்னென்னா இவரோட கெரியரை பற்றி பார்ப்போங்க. இவரோட கெரியர் சூப்பர் கெரியருங்க. இது வரைக்கும் எந்த ஒரு அத்லெட்டுமே பண்ணாத சாதனை இவர் பண்ணியிருக்காரு. அதாவது என்னென்னா 23 தங்கம், மொத்தமாக 23 தங்க மெடலு, 5 வெள்ளி, ஒரே ஒரு வெண்கலங்க இது வரைக்கும் வாங்கியிருக்காரு. இதை விட என்னென்னு பார்த்தோன்னா, இவரோட ஈவெண்ட்டான 100 மீட்டர் அண்ட் 200 மீட்டர் ரெண்டுலேயுமே வேர்ல்டு ரெக்கார்டு இவர் தாங்க வச்சுருக்காரு. 100 மீட்டரில் 9.58 செகண்டில் வச்சுருக்காருங்க. 200 மீட்டரில் 19.19. இந்த அளவுக்கு ஒரு வேகமான ஓட்டத்தை உலகத்தில் யாருமே ஓட முடியாதுங்கிறது அதுதான் சாத்தியம். சமீபத்தில் கூட லண்டனில் நடந்த 2017க்கான வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போட்டியில் இதுவரை இவர் தக்க வச்சு முதல் இடத்தை பறி கொடுத்தாருங்க. அதுவும் ஃபஸ்ட்டு செகண்ட் கூட இல்லைங்க, தேர்ட் விட்டாருங்க துரதிருஷ்டவசமாக. ஆமாங்க, இதுதாங்க இவரோட கடைசி ஆட்டம். இருந்தாலும் இவர் தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசையை முறுக்கு அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் நான் வச்ச வேர்ல்டு ரெக்கார்டெல்லாம் அடிச்சு பாருங்கடா அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டு போயிருக்காருங்க. ஆனால் பின் குறிப்பு, இவருக்கு மீசையே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் கரெக்ஷன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் அதை அன்லைக் பண்ணுங்கள். நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம். எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதிரி சுவாரஸ்யமான பல வீடியோக்களை பார்க்க தமிழ் வேல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.